குட் மார்னிங். டாக்டர் ஆனந்த் ஹாஸ்பிட்டல் இது கோயம்புத்தூர்ல இருந்து. ஸோ ஆக்சுவலா இப்போ ஸ்னோரிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு டெட் டிசீஸ். ஆக்சுவலா ரீசெண்டா நிறைய கேசஸ் பார்க்குறோம். முன்னாடி ஸ்னோரிங்னால வெளியே சொல்றதுக்கு ஒரு இதா இருந்தது. இப்போ வந்து பார்த்தா அது ஒரு பெரிய ஹெல்த் தூக்கத்திலேயே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல போறாங்க, நிறைய ஸ்ட்ரோக் வருது, பிபி சின்ன வயசுலேயே பயங்கரமா ரைஸ் ஆயிருது, மேரேஜ்ல நிறைய ப்ராப்ளம், நிறைய டைவர்ஸ், இது எல்லாமே இப்போ உங்களுக்கே தெரியும். நிறைய மூவிஸே வர ஆரம்பிச்சு ஸ்னோரிங்னால என்ன ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் ஸ்னோர் பண்ணா என்ன, லேடிஸ் ஸ்னோர் பண்ணா என்ன ப்ராப்ளம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஸ்னோரிங்னால யார் யாருக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒன்று காலையில எவ்வளவு தூங்கினாலும் ஃப்ரெஷ்ஷா இல்லாம இருக்கிறவங்களுக்கு, ரெண்டு கார் ஓட்டும் போது தூக்கம் வந்ததுன்னா, பயங்கர கோவம் வருது, ஸோ தூக்கும் போது மூச்சு நின்று வருது, மறதி வருது, பிபி ரைஸ் ஆயிருக்கு, இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஸ்னோரிங் வேற எந்த காரணம் இல்லைன்னா நம்ம கண்டிப்பா கொரட்டை பயங்கரமா இருக்கான்னு கண்டிப்பா பார்க்கணும். அதிகமா ஃபேட் டெபாசிட் ஆகுது, கம்மியா தான் சாப்பிடுவோம், பட் வெயிட் ஏறிட்டே போகும், வயிறு ஊதிக்கிட்டே போகும், எவ்வளவு வந்து ரெஸ்ட் எடுத்தாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாம எப்பயும் போதை போட்ட மாதிரியே இருக்கும். இது எல்லாத்தையும் கண்டிப்பா கொரட்டை இருக்கான்னு கண்டிப்பா பார்த்துக்கணும். இது மூக்குல ப்ராப்ளம் இருக்கலாம், பட் மூக்குல இருந்து காத்து தொண்டை வழியா போய் மூச்சு குழாயில போற இடத்துல ஏதாவது அடைப்பு இருக்கலாம். இதை கண்டிப்பா நம்ம பார்த்து சரி பண்ணிட்டா கொரட்டை இல்லாம மூச்சு ஃப்ரீயா மூளைக்கு போனா லைஃபை வந்து கம்ப்ளீட்டா நம்ம இது பண்ண முடியும். இதை கவனக்குறைவா எடுத்துக்கிட்டா ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும், மூளை ஸ்ட்ரெயின் ஆயிட்டே இருக்கும், ரத்த குழாயில ரத்த ஓட்டம் அதிகமாகும், எப்ப வேணாலும் ரப்சர் ஆகி பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு. ஸோ கொரட்டைங்கிறது ஒரு ஆபத்தான வியாதி, கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க.